Hey fam, welcome back to our channel. இந்த வீடியோல சுசுகில இருந்து சாமுரை 150ங்கற இந்த பைக்கை வந்து 2024ல நாங்க லான்ச் பண்ண போறோம் அப்படிங்கற மாதிரி சுசுகி வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. சோ உங்களுக்கு நல்லாவே தெரியும் நினைக்கிறேன். சுசுகி சாமுரை வந்து ரொம்பவே ஃபேமஸான பைக்குங்க. அத வந்து இந்த 2024ல லான்ச் பண்ண போறோம் அப்படிங்கற மாதிரி சுசுகி சொல்லிருக்காங்க. சோ இந்த பைக்கை பத்தி பிரைஸ் அண்ட் டீடைல்ஸ் ஸ்பெக்ஸ் ஃபியூச்சர்ஸ் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ நம்ம சேனலுக்கு யாரோ புதுசா இருந்தீங்க அப்படினா மறக்காம Subscribe பண்ணி பக்கத்துல உள்ள பெல் ஐகான் தட்டி விடுங்க. அப்பதான் நான் போற வீடியோல ஃபர்ஸ்ட் மொபைல் நோட்டிஃபிகேஷன் வரும். சேவாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம், திஸ் வீடியோ இஸ் ஸ்பான்சர்ட் பை வேற யாரும் கிடையாது, கொம்மன் 94 யூடியூப் சேனல். ஸோ இந்த யூடியூப் சேனலில் பார்த்தீங்கன்னா மோட்டோ விளாக், பைக் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ், அது மாதிரி பைக்கை பற்றி எல்லாமே போட்டுட்டு இருப்பாங்க. ஸோ உங்களுக்கு பைக்கில் ஏதாவது இன்ட்ரெஸ்ட் இருந்து பைக்குனால பிடிக்கும் அப்படின்னா இந்த சேனலை பார்த்தீங்கன்னா விசிட் பண்ணி பாருங்க. ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா சுசுகி தரப்புல இருந்து இந்த சாமுரை 150 வந்து நாங்கள் 2024ல வந்து லான்ச் பண்ண போறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பைக் வந்து லான்ச் ஆனால் இதோட எக்ஸோரூம் பிரைஸ் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1,45,000 வரைக்கும் இருக்கலாம். அண்டர் 1,50,000க்குலாம் நாங்கள் லான்ச் பண்ண போறோம் அப்படிங்கிற மாதிரி சுசுகி வந்து சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இந்த பைக்கோட இன்ஜின் ஸ்பெசிஃபிகேஷனை பார்த்துறோம். இந்த பைக்கோட இன்ஜின் ஸ்பெசிஃபிகேஷன் வந்து 149cc சிங்கிள் சிலிண்டர் ஏர் கூல்டு இன்ஜின் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுக்க போறாங்க. இந்த இன்ஜின் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய பவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15 ஹார்ஸ் பவரும் 12 நியூட்டன் மீட்டர் டார்க் தான் இந்த இன்ஜினால ப்ரொடியூஸ் பண்ண முடியும். இந்த பைக் வந்து ஒரு பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டாவும் இல்லாம ஒரு கமிட்டர் பைக்கும் இல்லாம, அதாவது ஒரு பிரீமியம் கமிட்டர்னு சொல்லுவாங்கல்ல, ஸோ அந்த ரேஞ்சில் பார்த்தீங்கன்னா இந்த பைக்கை வந்து லான்ச் பண்ண போறாங்க. ஸோ இந்த பைக் வந்து உங்களுக்கு 5 ஸ்பீட் மேனுவல் கியர் பாக்ஸோட உங்களுக்கு வரப்போகுது. அடுத்தது இந்த பைக்கோட மைலேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 50 கிலோமீட்டர் பர் லிட்டர்ல இருந்து ஒரு 55 கிலோமீட்டர் பர் லிட்டர் வரைக்கும் தாராளமாக பார்த்தீங்கன்னா கொடுக்கும் உங்களுக்கு. அடுத்தது இந்த பைக்கோட டாப் ஸ்பீடுன்னு பார்த்தீங்கன்னா 120க்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தாராளமாக போகுங்க. 120 பிளஸ், அதாவது 120 பிளஸ் வேணால் ஒரு 120 பார்த்தீங்கன்னா இந்த பைக்னால தாராளமாக போக முடியும். அடுத்தது இந்த பைக்கோட லைட்னிங் செக்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹெட்லைட் மட்டும்தாங்க எல்இடியில் வரப்போகுது. உங்களுக்கு இந்த இமேஜில் பார்த்தாலே தெரியும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு 4 இண்டிகேட்டரும் ஹாலஜனில் தான் வரப்போகுது. அதுவும் இல்லாமல் உங்களுக்கு டெயில் லைட்டும் உங்களுக்கு ஹாலஜனில் தாங்க வரப்போகுது. உங்களுக்கு ஹெட்லைட் மட்டும்தான் எல்இடியில் இந்த பைக் தரப்போகிறாங்க. உங்களுக்கு வந்து சீட்டிங் கெப்பாசிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சிங்கிள் சீட்டு தாங்க, லாங் சீட்டாக கொடுத்துருக்காங்க. அதுவும் இல்லாமல் உங்களுக்கு ஃபோட்டோ, அதாவது இந்த இமேஜில் பார்த்தாலே தெரியும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு கேரியரும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பைக்கில் அவைலபிளாக தாங்க இருக்க போகுது. 12.5 லிட்டர்ஸ் ஆஃப் ஃபியூல் டேங்க் பார்த்தீங்கன்னா ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி உங்களுக்கு இந்த பைக்கில் வரப்போகுது. அடுத்ததாக வந்து உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் வந்து மட்டும்தாங்க டிஸ்க் பிரேக்கு, ஏபிஎஸ்லாம் கிடையாது. ஃப்ரண்ட்டில் வந்து டிஸ்க்கு, ரியரில் வந்து ட்ரம் பிரேக் தான் உங்களுக்கு அவைலபிளாக இருக்க போகுதுங்க இந்த பைக்கில். ஓகே ப்ரோ, இந்த பைக் எங்களுக்கு என்னென்ன கலரில் வரப்போகுது அப்படிங்கிற கேள்வி நீங்கள் கேட்கலாம். இந்த பைக்கில் மொத்தம் பார்த்தீங்கன்னா 3 கலரில் லான்ச் பண்ண போகிறாங்க. என்னென்ன கலர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெட், ப்ளூ, பிளாக்னு சொல்லி 3 கலரில் இந்த பைக் வந்து உங்களுக்கு லான்ச் ஆக போகுது. ஓகே ப்ரோ, இந்த பைக் யார் யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது எனக்கு கேட்டிங்கன்னா ஆல் டைப் ஆஃப் ரைடுக்கு பார்த்தீங்கன்னா இந்த பைக் வந்து யூஸ்ஃபுல்லாக தாங்க இருக்கும். இப்போ நீங்கள் டெய்லியும் ஆஃபீஸ் போகிறீங்க, இல்லை டெய்லியும் காலேஜ் போகிறீங்க, இல்லை டெய்லியும் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டுக்கு போகணும், இல்லை டெய்லி யூசேஜுக்குலாம் பார்த்தீங்கன்னா இந்த பைக் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா உங்களுக்கு பவர் பார்த்தீங்கன்னா டெய்லியும் யூஸ் பண்ணுற அந்த அளவுக்கு தான் கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் வந்து உங்களுக்கு 50 கிலோமீட்டர்லேருந்து 55 கிலோமீட்டர் பர் லிட்டர் வரைக்கும் உங்களுக்கு மைலேஜ் அப்படிங்கிறது கொடுக்குறாங்க. ஸோ உங்களுக்கு டெய்லி யூசேஜுக்குலாம் பார்த்தீங்கன்னா இந்த பைக் ரொம்ப நல்லாவே இருக்கும். அது இல்லாமல் உங்களுக்கு சிட்டி ரைடு, டிராஃபிக்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்குங்க. உங்களுக்கு அதாவது அன்கம்ஃபர்டபுளாக இருக்காது, உங்களுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக தான் நீங்கள் இந்த பைக்கில் ஃபீல் பண்ணுவீங்க. ஏன்னா உங்களுக்கு சீட்டிங் பொசிஷன் ரைடருக்கும் சரி, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பில்லியனுக்கும் சரி எந்த ப்ராப்ளமே இல்லாமல் இருக்க போகுது. நெக்ஸ்ட் வந்து இந்த பைக்கோட இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா அனலாக்ல தாங்க கொடுக்க போகிறாங்க. அது இல்லாமல் ஒரு முக்கியமான விஷயம் என்ன கேட்டிங்கன்னா, யமஹால FZ 150cc கிட்டத்தட்ட அது வந்து 1,50,000 60,000 வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆன் ரோட் பிரைஸ் போயிட்டு இருக்கு. ஸோ அந்த பைக்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கியர் பொசிஷன் இண்டிகேட்டர் பார்த்தீங்கன்னா தரலாங்க. பட் வந்து இந்த பைக்கில் உங்களுக்கு கியர் பொசிஷன் இண்டிகேட்டரோட உங்களுக்கு வரப்போகுது. எனக்கு ரொம்பவே பிடிச்ச விஷயம் அப்படின்னா இந்த இதை சொல்லுவாங்க. ஏன்னா நம்மளோட இந்த பைக்லேயே பார்த்தீங்கன்னா FZலேயே நம்ம பைக்லேயும் கிடையாது, இல்லை V4லேயும் பார்த்தீங்கன்னா கிடையாது. V4ல வந்து MTயோட இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் போட்டுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதில் கியர் பொசிஷன் இண்டிகேட்டர் மட்டும் கிடையாதுங்க. ஸோ அது வந்து எனக்கு இந்த பைக்கில் ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. அது இல்லாமல் லோ ஃபியூல் இண்டிகேட்டர், லோ ஆயில் இண்டிகேட்டர், ஸோ இதெல்லாமே பார்த்தீங்கன்னா பேசிக்காக வர்றதெல்லாம் இந்த பைக்லேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துடும். எனக்கு இந்த வண்டியில் இன்னொரு விஷயம் பிடிச்ச விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு இப்போ வர மோஸ்ட் ஆஃப் எந்த பைக்லேயுமே உங்களுக்கு வந்து கிக்கர் கிடையாதுங்க. ஆனால் இந்த பைக்கில் பார்த்தீங்கன்னா கிக்கர் தரப்போகிறோம் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பைக்கில் கிக்கர்
ஸ்டிக்கர் அப்படிங்கிறது வந்துச்சு அப்படின்னா ரொம்பவே நல்லா தாங்க இருக்கும். ஸோ நீங்கள் சொல்லுங்கள், இந்த ப்ரைஸுக்கு இந்த ஸ்பெக்ஸ் உடைய இந்த பைக்கை வந்து ஒர்த்தபிளாக இல்லையா அப்படிங்கிறத. ஸோ இந்த பைக்கு ஷோரூமுக்கு வந்துச்சுன்னா யார் யாரெல்லாம் வாங்குவீங்க அப்படிங்கிறத மறக்காம கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணிருங்க. அவங்களோட சேர்த்து சாமுராயோட ஃபேன்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா அவங்களும் பார்த்தீங்கன்னா கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிருங்க. ஓகே ஃபேம், இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லவ் யூ கைஸ், பாபா. அடுத்த போகிற வீடியோவில் பார்க்கலாம்.